நம்ம தளபதி விஜயோட ஜனநாயகன் படம் பார்த்தீங்கன்னா, இப்போ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன்னு ப்ரொடக்ஷன் கம்பெனியே பார்த்தீங்கன்னா ஒரு பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட்டே விட்டுருக்காங்க. ஸோ மூவி ரிலீஸ் பார்த்தீங்கன்னா வேகமாகவே பார்த்தீங்கன்னா புது ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பலரும் சொல்வது பொங்கல் வீக்கெண்டில் தான் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக ஹை சான்ஸ் இருக்குன்னு. ஸோ ஆக்சுவலாக இந்த படம் போஸ்ட்போன் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுற முன்னாடியே பார்த்தீங்கன்னா யூகே, யூஎஸ், மலேசியா ஸோ இந்த மாதிரி ஏரியாவிலலாம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி ரீஃபண்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ என்னோடய கேள்வி என்னென்னா, நான் தமிழ் சினிமாவில் ரிலீஸ் ஆக போகிற இந்த இவ்வளோ பெரிய படத்தை பார்த்தீங்கன்னா வேணும்னே திட்டமிட்டே பார்த்தீங்கன்னா போஸ்ட்போன் பண்ண வச்சுருக்காங்க. ஸோ இதை பற்றி நம்ம கோலிவுட்டை சேர்ந்த ஒரு பெரிய ஆக்டர், ஒரு ஸ்டார்ஸ் கூட பார்த்தீங்கன்னா யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கோலிவுட்டோட ஒரு ஒஸ்ட்டு பிஹேவியர் தான் நான் சொல்லுவேன். உதாரணத்துக்கு புஷ்பா 2 ரிலீஸ் அப்போ பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுன்லாம் ஏகப்பட்ட கான்சிக்வன்சஸை பார்த்தீங்கன்னா ஃபேஸ் பண்ணார். ஸோ அப்போ ஜெயிலுக்கெல்லாம் கூட போயிட்டு வந்தார். ஸோ அப்போ ஒட்டுமொத்த டோலிவுட் இண்டஸ்ட்ரியோட பெரிய ஸ்டார்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு ஆதரவாக பேசி அவர் வீட்டுக்கே போனாங்க. ஸோ இந்த மாதிரி கோலிவுட் ஒரு ஆக்டர் கூட பார்த்தீங்கன்னா பண்ண மாட்டாங்க. ஸோ எது எப்படியோ படம் பார்த்தீங்கன்னா இப்போ போஸ்ட்போன் ஆகிருக்கு. ஸோ நியூ ரிலீஸ் டேட் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வித்தின் 2 to 3 டேஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ என்ன ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம்.